சிறகுகள் வீசியே சுதந்திர ஆசையில் போகிறேன், நான் போகிறேன். உதகத்தின் ஓசையில் புது ஒலி வீசிட போகிறேன், நான் போகிறேன். ஆசைகள் எல்லாம் எனக்கென கொண்டு, மீசைகளில்லா கனவுகள் கண்டு, பொறுப்புகள் தேடி பயணங்கள் இன்று செருப்புகளே என் சிறகுகள் என்று போகிறேன், நான் போகிறேன், போகிறேன், நான் போகிறேன், அந்த தோழர்களே, ஒரு சரித்திரம், ஒரு சகாப்தம் நிறைவேற்றி வந்திருக்கின்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுக்காக தன் வாழ்வையே தியாகம் செய்தவர் இன்று இவ்வளவு பயணத்தை முடித்துக் கொண்டு அவருக்குரிய பரிசை நாடி விண்ணப்பம் சென்றிருக்கின்றார். இறைவன் அவருக்கு பேரின்பத்தின் இடத்தர அருள் வேண்டுவோம். அவருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றன. உண்மையிலே அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்றால் அவர் விட்டு சென்ற அந்த மதிப்பீடுகளை, அவர் விட்டு சென்ற அந்த கொள்கைகளை, அவர் காட்டிய வழிமுறைகளை, அவர் மக்களுக்கு ஆற்றிய பணிகளை நாமும் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதற்கான அருளையும் ஆசிரியையும் பதிய வேண்டும். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். அன்று உன்னை அழைத்த தேவன் இன்று உன்னை அழைக்கின்றார். மண்ணில் வாழ்ந்து செல்லும் மனிதா, விண்ணில் தேவன் இன்பம் தருவார். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, உங்கள் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடும் எங்களுக்கு செவிசாய் தருளும். உங்கள் கட்டளைப்படி உலக விட்டு அகன்ற உம் அருட்பணியாளர் அந்தோணிராஜுடைய ஆன்மாவை அமைதியும் ஒளியும் நிறைந்த இடத்தில் வரவேற்று உம் பிள்ளைகளுடைய தோழமையில் சேர்த்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, நித்திய இடைப்பாற்றி இவருக்கென்று அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. ஆண்டவரே, நித்திய இடைப்பாற்றி இவருக்கென்று அளித்திடுவீரே. முடிவில்லாத ஒளி இவர் மேல் ஒளிவதாக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பேராலே ஆமென். மார்மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும், உன் மடி மீது இளைப்பாற்றி அளித்தருளும். உன் மார்மீதும் தோள் மீதும் சுமந்து கொள்ளும், உன் மடி மீது இளைப்பாற்றி அளித்தருளும். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இதோ நான் வருகின்றேன் இறைவா, என்னை ஏற்றருள்வாய். இருப்பது போல் என்னை ஏற்பது நீரானே. இருந்தும் என்னோடு இருப்பதும் நீ
ஓ